குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல? ஞாபகம் இருக்கா? 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல சாப்டர் நம்பர் 2 இன்ட்ரோ முடிச்சாச்சு. ஸோ எக்ஸசைஸ்ல ஐ திங்க் அந்த கிரிட் சம்ஸ் எல்லாம் எப்படி பண்றது என்ன ஏதுன்ற உங்களுக்கு ஐடியாஸும் நான் கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா குட்டஸ்? சரி, இப்ப நம்ம பார்க்குற இந்த சாப்டருக்கு பேர் என்னன்னா சதவீதம். சரியா? ஸோ சதவீதமும் ஆக்சுவலி இதோட ரெண்டு இது கனெக்ட் ஆயிருக்கு. சதவீதமும் தனி வட்டியும். ஸோ சதவீதமும் தனி வட்டியும். இப்ப சதவீதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம தனி வட்டியும் சேர்த்து பார்க்க முடியும். சரியா? பட் சதவீதம் அப்படின்னா டைரக்டா சதவீதம்ன்ற கான்செப்ட் குள்ள போலாமானா கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப பொறுமையா படிச்சோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்ச எல்லா கான்செப்ட்ஸும் இங்க தெரிஞ்சா மட்டும்தான் இந்த செகண்ட் சாப்டரோட சதவீதம் புரியும். சதவீதம் புரிஞ்சாதான் நம்ம தனி வட்டியோட கான்செப்ட் புரியும். சொல்றது புரியுதா குட்டஸ்? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டீச்சர் நான் நேத்து படிச்சேன் இன்னைக்கு மறந்துட்டேன், இல்ல ஒரு வாரம் லீவ் விட்டுருந்தேன், லீவ் எடுத்திருந்தேன் படிக்க முடியலன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா படிக்க முடியாது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மள சைக்கிள் ஓட்டுறோம்ல, சைக்கிள் செயின் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மேக்ஸ். சரியா குட்டஸ்? ஏன்னா நம்ம சைக்கிள் செயினோட இந்த இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் டிராயிங் டீச்சர் கிடையாது, அதனால ஓரளவு எனக்கு தெரிஞ்சதுல சைக்கிள் ட்ரா பண்றேன். சரியா? ஸோ இங்க இருக்கு அப்படின்னா இதுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு வீல் இருக்கா? இந்த வீல்ல ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது பிரேக் ஆச்சுன்னா நம்ம சைக்கிள் என்ன செய்ய முடியாது, பெடல் போட முடியாது. கரெக்டா? ஸோ அது மாதிரிதான் ஒரு நாள் ஒரு கான்செப்ட் புரியல விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம். சரியா குட்டஸ்? ம். இப்ப நம்ம சாப்டருக்குள்ள போலாம். சதவீதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த பாக்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பாக்ஸ் எப்படி போடணும்? மொத்தம் எத்தனை பாக்ஸஸ் இருக்கும்னு ஞாபகப்படுத்திக்கிற சொன்னேன். 100 பாக்ஸஸ் இருக்கும். அந்த 100ல இது ப்ளூ கலர்ல எத்தனை இருக்கு, ரெட் கலர், எல்லோ, கிரீன், பிங்க் கலர்ஸ், இதுல எதெல்லாம் எத்தனை கவுண்டிங்ஸ் இருக்குன்றத நம்ம இங்க மெஷர்மெண்ட் பண்ணி பாக்குறதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா குட்டஸ்? சப்போஸ் இப்ப எல்லா கம்பாரிசனும் ஒன்லி வித் 100 பாக்ஸோட தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. சரியா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேனே, உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்றேன். இப்ப இந்த கான்செப்ட் பாருங்களேன். எத்தனை சம்ஸ் பாக்குறோம், சாரி எத்தனை பாக்ஸஸ் இருக்கு இந்த இதுல அப்படின்னா, ப்ளூ கலர் பாக்ஸ்ல எத்தனை இருக்கு? மொத்தம் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து 50 பாக்ஸஸ் இருக்கு குட்டஸ். ஒரு ரோவுக்கு 10ன்னு சொல்லிட்டு. ஸோ 10 பாக்ஸ், ஒரு ரோக்கு 10ன்னு சொன்னா மொத்தம் எத்தனை பாக்ஸஸ் இருக்குன்னா 50 பாக்ஸ் இருக்கு. அந்த 50 பாக்ஸ்ல எத்தனை பாக்ஸ் மட்டும் தான் ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணியிருக்காங்க ஞாபகம் இருக்கா? சொன்னீங்க இருக்கா? ஒரு ரோக்கு 10 அப்படின்னா 3 ரோ ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்ப 3 ரோ ஷேட் பண்ணும் போது இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எத்தனை இருக்கும்? 30 பாக்ஸஸ் இருக்கும். சரியா குட்டஸ்? நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கவா இல்லாட்டினா? யா, ஒரு ரோக்கு 10 பாக்ஸ் அப்படின்னா மொத்த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 50 பாக்ஸ் இருக்கும். 50 பாக்ஸ்ல 30 பாக்ஸ் தான் ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 30 பாக்ஸ் ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ரேஷியோவா மாத்துறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த பாக்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இத இருங்க இருங்க, இப்ப இதுக்குரிய உங்களுக்கு எக்ஸாம்பிளே காமிக்கிறேனே. ம். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பார்த்தோம், எப்படி பார்த்தோன்றதுக்குரிய பிக்சரைஸ் பார்த்தாச்சு. இப்போ சம்ஸ் எப்படி செய்யறோன்றதுக்குரியது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம சம் செய்யலாமா? ஸோ எக்ஸசைஸ் 2.1ல இங்க பார்த்தோம் பாருங்க. இந்த பாக்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் பிக்சர் வந்து நான் ஜூம் பண்ணி காமிச்சேன். ஸோ 50 பாக்ஸஸ் இருக்கு. 50ல 30 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரோவுக்கு 10 பாக்ஸ்னா 30 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி சொல்றது, ரேஷியோக்கு மாத்துறதுன்ற கான்செப்ட் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்குற கான்செப்டுக்கு பேர் என்னன்னு சொல்லி சொன்னோம். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், எப்படி எல்லாம் பார்த்தோன்ற விஷயங்க தான். சதவீதம். சரியா? சரி, சதவீதத்தை என்னவாப்பா மாத்தணும்? ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்த தெரியணும். சரியா? சதவீதத்தை பின்னமாக எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
செகண்ட் விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா சதவீதத்தை தசம எண்களுக்கு மாற்றுதல். சரியா? ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்துறது எப்படி, அடுத்து தசம எண்களுக்கு மாற்றுதல். சரியா? சொல்றது புரியுதா? இப்ப இது என்ன செய்யறோம், பின்னங்களை எப்படி சதவீதமா மாத்தணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம், தசம எண்களை எப்படி சதவீதமா மாத்தணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே உல்டா உல்டானா என்ன அர்த்தம்னா இங்க நான் வைஸ் வருஷான்னு சொல்றேன். சதவீதத்தை எப்படி பின்னமா மாத்தணும், சதவீதத்தை எப்படி தசம எண்களுக்கு மாத்தணும்னு சொல்லியும் சேர்த்து தெரிஞ்சுக்கிற போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், பின்னங்களை எப்படி சதவீதமா மாத்தணும், தசம எண்களை எப்படி சதவீதமா மாத்துறோம்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல சதவீதத்தை எப்படி பின்னமா மாத்துறோம், சதவீதத்தை எப்படி தசம எண்களுக்கு மாத்துறோம்ன்ற கான்செப்ட் தான் நம்ம படிக்க போறோம். சரியா குட்டஸ்? செஞ்சிடலாமா? ஓகே. இப்ப உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்ல திருப்பியும் நான் மாடல் காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, செகண்ட் டயக்ராம் பார்த்தாச்சு, தேர்ட் டயக்ராம் இந்த இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டயக்ராம், செகண்ட் டயக்ராம், தேர்ட் டயக்ராம்ஸ் எல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ கொஷின் நம்பர் 4, 5, 6ல இருந்து நம்ம அப்ப பார்ப்போம். சரியா? கொஷின் யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க. இப்ப என்ன தெரியுது, பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுதல். செஞ்சிடலாமா? என்ன கொடுத்திருக்காங்க, கொஷின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இது கொஷின் நம்பர் 4. குட்டீஸ், கொஷின் நம்பர் 4 செஞ்சுட்டும் 6 செய்யலாம், 6 செஞ்சுட்டும் 4 செய்யலாம். குட்டஸ், உங்களுக்கு நான் சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் செஞ்சிடறேன் குட்டஸ், அப்பதான் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் நல்லா புரியும். சிக்ஸ்த் கொஷின். சரியா? கொஷின் நம்பர், இது கொஷின் நம்பர் 6. ஸோ இதுல சிக்ஸ்த் கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க, பயிற்சி 2.1ல கொஷின் நம்பர் 6ல பேஜ் நம்பர் 31மா. ஃபர்ஸ்ட் கொடுத்தது 21%. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, பின் வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் என்னவா மாத்தணும், பின்னமாக மாற்றுக. ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்ல குட்டஸ். நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் நல்லா நமக்கு தெரியுதா? இத பின்னமா மாத்தணும்னா என்னப்பா செய்யணும், சதவீதம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா குட்டஸ்? அதோட குறியீடு பார்த்தோம். ஸோ இதுதான், இப்படி போகுதா வகுத்தல் குறியீடு. சரியா? சதவீதம்ன்றது இப்படி சைடா போடணும். சரியா? சதம்னா 100. ஸோ கொடுத்துருக்க டேட்டா 100க்கு கம்மியா இருந்தாலோ இல்ல 100க்கு மேல இருந்தாலோ நம்ம 100ஓட தான் கம்பேர் பண்ணி பார்த்திருக்கோம். சொல்றது புரியுதா? அதுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயே இன்ட்ரோடக்ஷன்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம பயிற்சி கணக்குரிய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கிறது சதவீதத்துல கொடுத்துருக்காங்க, என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க, பின்னமா மாத்த சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ 21 அப்படியே எழுதிட்டு, சதவீதன்றது என்ன அர்த்தம், பகுதியில 100 வரணும்னு அர்த்தம். இது பகுதி, இது தொகுதி, அவ்வளவுதான். இத சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, இல்லாட்டினா இவ்வளவுதான் ஆன்சர். இது செய்ய கஷ்டமா இருக்கா குட்டஸ்? சிக்ஸ்த் ரோமலெட்டர் ஃபர்ஸ்ட் சம் முடிச்சாச்சு. செகண்ட் சம் போடலாமா? இது சிக்ஸ்த் ரோமலெட்டர் செகண்ட் சம். இப்ப என்னன்னு பார்ப்போமே. கொடுத்திருக்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, 93.1%. சரியா? சோ கொடுத்திருக்க 93.1 அப்படியே எழுதிக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்க டேட்டா எதுல இருக்கு, சதவீதத்துல இருக்கு. சரியாம்மா? கொடுத்திருக்க டேட்டா எதுல இருக்கு, சதவீதத்துல இருக்கு. சதவீதம்னா என்ன சொல்லியிருக்கேன், சதவீதத்தை பின்னமா மாத்தனா கீழே உள்ள பகுதிக்கு எங்க வரணும், 100 தான் வரணும். 100ஓட கம்மியா இருந்தாலும் அதை 100க்கும், 100ஓட அதிகமா இருந்தாலும் அதை 100க்கு தான் கம்பேர் பண்ணுவோம். சரியா? கீழே லெஸ் தென் 100ஆ இருந்தாலோ இல்ல கிரேட்டர் தென் 100ஆ இருந்தாலோ 100ஓட தான் கம்பேர் பண்ணி நம்ம சம் செய்வோம். சொல்றது புரியுதா குட்டஸ்? சரி. 93.1 சதவீதத்துக்கு சிம்பலுக்கு பதிலா நம்ம 100ன்னு மாத்தியாச்சு. இன்னமும் என்னப்பா இருக்கு, தொகுதியில பாருங்க ஒரு தசமஸ்தானம் இருக்கா, அந்த தசமஸ்தானத்தையும் எடுத்துட்டு தானே நம்ம பின்னத்துல எழுதுவோம். சோ ஒரே ஒரு தசமஸ்தானம் இருந்தா 10ஆல, 2 தசமஸ்தானங்கள் இருந்தா 100ஆல, 3 தசமஸ்தானங்கள் இருந்தா 1000ஆல பெருக்குவோம். ஞாபகம் இருக்கா? சோ இங்க ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்கு. ஸோ மல்டிப்ளை பை 100 நியூமரேட்டர் as well as by denominator. அப்ப என்ன செய்வோம், ஸோ 9 3 1 ஆயிரும். கீழே உள்ளது என்ன இருக்கும், 1,000. ஸோ வாட் இஸ் தட் 1,000ன்னு இதை எப்படி ரீட் பண்ணுவோம், 1000 சொல்லி ரீட் பண்ணுவோம். புரிஞ்சுச்சா? ஸோ கொடுத்துருக்க சதவீதம், அது
டெசிமலா இருந்தாலோ இல்ல டெசிமல் இல்லாம இருந்தாலும் அதை நம்ம என்னவா மாத்திட்டோம், ஃபிராக்ஷனா மாத்திட்டோம். பின்னமாக மாற்றுனா என்ன அர்த்தம் குட்டு? கன்வெர்ட் இன்டு ஃபிராக்ஷன். கன்வெர்ட் த பர்சன்டேஜ் இன்டு ஃபிராக்ஷன் சொல்லி அர்த்தம். சொல்றது புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டு சம் செஞ்சாச்சா? அடுத்த சம் போடலாமா? ஓகே, இப்போ தேர்ட் சம் செய்வோம். இப்ப நம்ம செய்ய போறது எது? சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் தேர்ட் சம். சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் சம் நம்பர் 3. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 151%. நான் இப்ப என்ன சொன்னேன்? 100க்கு கீழே இருந்தாலும் இல்ல 100க்கு மேல இருந்தாலும் என்னதான் இதோட தான் கம்பேர் பண்ண போறோம். பர்சன்டேஜ் 100ஆ தான் கம்பேர் பண்றோம். சரியா? சொல்றது புரியுதா குட்டஸ்? என்ன சொல்லியிருக்கோம்? 151 அப்படின்றத அப்படியே வச்சுக்கோங்க. சதவீதம்ன்ற இந்த சிம்பல்ல நான் என்னவா மாத்த சொல்றாங்க? மொத்த கொடுத்துருக்க வேல்யூ பின்னமா மாத்தனா இந்த சிம்பலை ரிமூவ் பண்ணோம்னா கீழே உள்ள டினாமினேட்டர்ல என்ன வரும்? 100 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணுங்க, இல்லாட்டினா இவ்வளவுதான்ப்பா இந்த சம்முக்கு ஆன்சர். புரியுதா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமன் வேணுது டேபிளால சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டினா இவ்வளவுதான் இதோட ஆன்சர். சொல்றது புரியுதா குட்டஸ்? ஈஸியா தானே இருக்கு. இப்ப சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் ஃபோர்த் சம் பார்ப்போம்ப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? 65%. ஸோ கன்வெர்ட் தட் 65% இன்டு ஃப்ராக்ஷன். ஓகேவா? 65%னா எப்படி எழுதணும்னு இப்பதான் சொல்லியிருக்கோம். 65 divided by 100. So right now I have converted the percentage into fraction form. ஓகேவா? சரி, ஒவ்வொரு சம் நம்ம செய்யும் போது என்ன சொல்லியிருக்கேன்? சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, சுருக்க முடிஞ்சா சுருக்குங்கன்னா is there is a chance to do the simplification. நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே டேபிளால கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல அப்படின்னா இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. இதுதான் ஆன்சர் இந்த சம்முக்கு. சரியா? ஸோ இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியுமா? இங்க 5 யூனிட் டிஜிட் 5 இருக்கு, இங்க யூனிட் டிஜிட் வந்து 0 இருக்கு. 5 டேபிள்ல ட்ரை பண்ணலாமா? ஏன்னா 5 டேபிள்ல யூனிட் டிஜிட் 0 வர சான்சஸ் இருக்குல்ல குட்டஸ்? எங்க கேன்சல் பண்ணுங்க? இன் 6ல எத்தனை 5 இருக்கு? 1 5 ஆர் ரிமைண்டர் 15. அப்ப எத்தனை டைம் வரும்? 15 எத்தனை டைம்ஸ்க்கு வரும்? நீங்க இப்படியே டைரக்டாவே போட்டுருங்க. ஸோ 1 5 ஆர் 5, ரிமைண்டர் 1. இன் 15ல 3 5 ஆர் there. சரியா? ஓகே. இன் 10ல எத்தனை 5 ஆர் இருக்கு? 2. அந்த 0 அப்படியே கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் ஆஃப் திஸ் ஒன்? 13/20. இதுதான்ப்பா கொடுத்துருக்க 65%. ஃப்ராக்ஷன்ல மாத்தினா இவ்வளவுதான் வரும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்னா 13/20. நான் சொல்ற விஷயம் புரியுதா குட்டஸ்? சுருக்க முடிஞ்சா சுருக்கணும், இல்ல அப்படின்னா ஆன்சரை அப்படியே தான் வச்சிருக்கணும். ஓகேவா? சொல்றது புரியுதாம்மா? சரி, இன்னொரு ஒரு சமம் போயிடலாம். போயிட்டு இதுக்குரிய வீடியோஸ் எப்படி இருக்குன்றதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம், கிரிட் மெத்தட்லாம். சரிப்பா. இப்போ சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் ஃபோர்த் சம். இப்போ எத்தனை சம்ஸ் முடிச்சிருக்கோம்? ஃபோர்த் சம்மும் முடிச்சாச்சு சொல்லப்போனா. சிக்ஸ்த் ரோமன் லெட்டர் ஃபிஃப்த் சம் நம்ம செய்ய போறோம். சரியா? ஸோ கொஷின் என்னது? 0.64%. ஸோ கொடுத்துருக்க டேட்டா எதுல கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துருக்க டேட்டா எதுல கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்ல உள்ள டேட்டாவை நான் என்னவா மாத்தணும்? ஃப்ராக்ஷனா மாத்தணும். சொல்றது புரியுதா? ஸோ அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் 0.64 அப்படியே போட்டுருங்க. இந்த பர்சன்டேஜ் சிம்பல்ல ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணா என்ன செய்யணும்? டினாமினேட்டர் வேல்யூ பிகம்ஸ் 100. பர்சன்டேஜ்னால என்ன சொல்லியிருக்கோம்? 100. இல்ல டீச்சர் எனக்கு இன்னுமே புரியல டீச்சர் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ப்பா, உங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். இப்ப நான் 80% எடுத்திருக்கேன் அப்படின்னா இது எப்படி எழுதுவாங்க உங்க டீச்சர்? இப்படி போடுவாங்களா? பரீட்சை பேப்பர்ல போட்டு இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு காமிப்பாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 மார்க் எனக்கு மேக்சிமம் எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அந்த 100 மார்க் எக்ஸாமுக்கு நான் மேக்சிமம் எவ்வளவு மார்க் தான் என்னால எடுக்க முடிஞ்சிச்சு? 80 மார்க்ஸ். ஐ காட் 80 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. 100க்கு நான் 80 மார்க் அதிகபட்சம் என்னால எடுக்க முடிஞ்சிச்சு. அதைத்தான்ப்பா இந்த சிம்பிள்ல மென்ஷன் பண்றோம். புரியுதா குட்டஸ்? ம், சரி. இப்ப இதை மாத்தினதோட சம் முடிஞ்சிருச்சா? இன்னும் என்ன செய்ய சான்சஸ் இருக்கு? இங்க 64 இருக்கா? இங்க இன்னமும் என்ன செய்ய மாத்த முடியும்னு யோசிச்சு பாருங்க. இங்க 64 டெசிமல்ல இருக்கு, இதையும் ஹோல் நம்பரா மாத்தணும்னா
எதால மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல மல்டிப்ளை பண்ணி 100ஆல டிவைட் பண்ணா the value remains சேமா 2 டிஜிட் இருக்கு, அதனாலதான் 100ஆல மல்டிப்ளை பண்றேன். லைக் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் மாதிரி மாத்துறோம். ஸோ அப்ப என்ன செஞ்சிருக்கோம்? இங்க செஞ்சு காமிக்கிறேனே. சரி, இங்கே பண்ணலாம். அப்ப 64 டெசிமல் வேல்யூ என்னவா மாறி இருக்கும்? ஹோல் நம்பரா மாறிடுச்சு. ஸோ இந்த டெசிமல் வேல்யூ எப்படி டைரக்டா ஹோல் நம்பரா மாறிச்சுன்றதுக்குரிய பிரீஃபா நம்ம ஃபாஸ்ட் சாப்டர்ல டீட்டெயில்டா படிச்சிருக்கோம் குட்டர்ஸ். சரி, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இப்ப எத்தனை இருக்கும்? 1 2 3 4 0. 100 × 100 என்ன வரும்? 10,000. சரியா? ஸோ இப்பதான்ப்பா கேன்சலேஷன்ல நம்ம பார்த்து செய்யணும். சொல்றது புரியுதா? லாங் டிவிஷன்ல போடலாமா, இல்ல உங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா 2 டேபிளா, இல்ல எந்த டேபிள்ல உங்களுக்கு தெரியுதோ அந்த டேபிள்ல ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம எப்பயுமே ஈஸியான 2 டேபிள்ல இருந்தே செய்வோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இங்க யூனிட் டிஜிட் 0, இங்க யூனிட் டிஜிட் வந்து 4. ஸோ 2 டேபிள்ல 4ம் 0வும் வர சான்சஸ் இருக்கு. என்னம்மா? சரி, எங்க கேன்சல் பண்ணுவோம்? 3 2s are 6. இங்க 2 டைம்ஸ் வரும். அடுத்து உனக்கு 2 டேபிள் எனக்கு புரியலன்னு கூடனா நான் இன்னொரு ஒரு ஐடியா சொல்றேனே. எப்படி அப்படின்னா, இப்ப கொடுத்துருக்க வேல்யூல பாதி பாதி எடுங்களேன். கொடுத்துருக்க வேல்யூல பாதி பாதி எடுங்க, ட்ரை பண்ணுங்க. கொடுத்துருக்க வேல்யூல பாதி பாதி எடுங்கன்னா எப்படி எடுப்பீங்க? ஸோ இந்த 10,000ல பாதி என்ன வரும்? 5,000. அப்படி கூட சொல்லி பாருங்க குட்டர்ஸ், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்து 32 2 டேபிள்ல டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். 32ல பாதி என்னது? 16. ஸோ நீங்க டேபிள் சொல்லி பார்த்தாலும் சரி, இல்ல அதுல பாதின்னு சொன்னாலும் ரெண்டோட அர்த்தமும் ஒண்ணுதான். சரி, 5,000ல பாதி என்னது? 2,500. ஏன்னா 2 டேபிள் தான் கேன்சல் பண்ணிட்டு வரேன். அடுத்து 16ல ஹாஃப் என்னது? 8. 8 2s are 16. அடுத்து 2,500. 2,500ல பாதி என்னன்னா 1,250. 1,250. சொல்றது புரியுதா குட்டஸ்? சரி, நெக்ஸ்ட் இங்க 8லயும் பாதி என்ன வரும்? 4. இங்க 1,250லயும் பாதி என்னன்னா 625. இந்த சம் தான் பார்க்க கொஞ்சம் லென்த்தியா தெரியற மாதிரி இருக்கும். வேற ஒண்ணுமே இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் 2 டேபிள்ல மட்டும் தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னா 4/625. ஏன் டீச்சர் இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாதா உங்களால அப்படின்னா, நியூமரேட்டர்ல உள்ள 4 வந்து 2 டேபிள்ல வரும். பட் 5 நியூமரேட்டர்ல, சாரி, டினாமினேட்டர்ல உள்ள 5 வந்து யூனிட் டிஜிட் 5 2 டேபிள்ல வருமா குட்டர்ஸ்? வராதுல்ல. அதனாலதான் இதுக்கு மேல என்னால கேன்சல் பண்ண முடியல. 3 டேபிள்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா இன்னொரு தடவை கூட சொல்லித்தரவா? யாராவது சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றீங்களா? டீச்சர் எங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 மினிட் டைம் தரேன். இங்க சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணா இன்னொரு தடவை சொல்லி கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா பொறுமையா இந்த கேன்சலேஷன் பார்ட்டை எழுதுங்க. ஸோ எப்பயுமே எழுதும் போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்ப 10 கீழே வந்து ஒரு என்ன நம்பர் வச்சுக்கலாம்? 15 வச்சுக்கலாமே. இப்ப இதை கேன்சல் பண்ணி இந்த ஒன் ஒன் டென்ஸா 10, 5 10s are 50. இதை இதுக்கு மேலேயும் கீழே இப்படிதான் எழுதணும். ஸோ இப்ப கேன்சல் பண்றத 10 கீழே 50 இருக்கு கேன்சல் பண்ணிட்டு இப்ப பக்கத்துல எழுதக்கூடாது. பாக்குறதுக்கு என்னவா மாதிரி தெரியுது? 101 101 மாதிரி தெரியும். அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணிட்டு இப்படி பக்கத்துல எழுதுனேன்னா 501 மாதிரி இருக்கும். ஸோ இது எழுதுறத அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் எக்ஸாம்னு ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெத்தட்ல எழுதக்கூடாது. சரியா குட்டஸ்? ஆ, சாட் பாக்ஸ்ல யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேவா? சொல்றது புரியுதா? ஸோ இந்த 6th ரோமன் லெட்டர் உள்ள 5th சம் தான் கொஞ்சம் பார்க்க லென்த்தி மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஈஸியான 2 டேபிள்ல தான் நான் டிவைட் பண்ணியிருக்கேன் குட்டர்ஸ். சரியாம்மா? ஓகே. இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? சதவீதத்தை பின்னமா மாத்தணும்ப்பா. அடுத்து இப்ப 4th ரோமன் லெட்டர் செஞ்சிடலாமா? 4th ரோமன் லெட்டர் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ ரிவர்ஸ்ல என்ன செய்ய போறோம்? திஸ் இஸ் கொஷின் நம்பர் 4மா. திஸ் இஸ் கொஷின் நம்பர் 4. சரியா? பின் வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க? சதவீதமாக. சதவீதமாக மாற்றுக. கன்வெர்ட் a fraction into percentage. சரியா? fraction என்னது? 36.
பை 50. இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் சம். இது சம் நம்பர் 1 பா. 36/50. டீச்சர் நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே எப்படி சொன்னீங்க? நூறோடையே கம்பேர் பண்ணி பண்ணி சொன்னீங்க. பட் சில நம்பர் வந்து இப்படி 50ஆவோ இல்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1/4ஆவோ இல்ல ஏதாவது ஒரு நம்பரா இருந்தா யூ மஸ்ட் கன்வெர்ட் த கிவன் ஃபிராக்ஷன் இன்டு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். கொடுத்திருக்க பின்னத்தை ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்னா சமமான பின்னமா மாத்திட்டு அப்புறம் சம் செய்யணும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது குட்டஸ். உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லி தந்துடுறேன். படிக்கிற எல்லா விஷயங்களும் ஈஸியாகவே படிங்க. இப்போ 36/15 இருக்கா? சொல்றது புரியுதா? அப்ப 36/50 இதை நான் என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜுக்கு மாத்துங்க அப்படின்னு இருக்காங்க. பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்ன்றதையும் சொல்லி கொடுத்துட்றேன். வேற ஒன்றும் இல்லை. இத எதால பெருக்கணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் வைக்கணும்ப்பா. சொல்றது புரியுதா? இப்ப நல்லா சொல்றேன். இது வந்து டைரக்ட் மெத்தட். கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை எதா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜா சதவீதமாக மாற்றுக. பின்னத்தை சதவீதமாக மாற்றுக அப்படின்னா வேற என்ன செய்யணும்? 100ஆல பெருக்கி இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். சரியா? எப்படி செய்வீங்க? டைரக்டா செஞ்சிடலாமா? 150 ஆர் 50, இங்க 250 ஆர் 100. அடுத்து 36 ஆர் என்னது? இது உங்களுக்கு நான் மல்டிப்ளை பண்ணி காமிக்கணுமா இல்ல நீங்களே செஞ்சிருவீங்களா? இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு காமிக்கிறேன். 6 ஆர் 12க்கு 2, ரிமைண்டர் 1 கேரி அவுட் பண்ணோம். 3 ஆர் 6 + 1 7. அப்ப இதோட ஆன்சர் என்னப்பா? 72%. புரிஞ்சுச்சா குட்டஸ்? இதுக்கு பேரு டைரக்ட் மெத்தட்ல நம்ம சம் செய்யறோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா மாத்திட்டும் சம் செய்யலாம்னு சொன்னேன்னா, ஸோ அந்த மெத்தடையுமே சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. படிக்கிறது எப்பயுமே ஏன் டீச்சர் ஒரு மெத்தட் படிக்கவே கஷ்டமா இருக்கு, 2 3 மெத்தட்ல டீச் பண்றீங்கன்னு நினைக்காதீங்க. இஷ்டப்பட்டு படிச்சா எல்லா மெத்தடும் ஈஸி தான். அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரியாம்மா? இது என்ன மெத்தட்? அல்டா மெத்தட். இந்த வார்த்தையை எப்படி வாசிக்கணும்னு சொல்றேன்? ஆல்டர் மெத்தட்னு சொல்லணும். ஐ வந்து சைலண்ட், அலிட்டர்னு வாசிச்சிடக்கூடாது. சரியா குட்டஸ்? ஓகே. இப்போ நான் என்ன சொன்னேன்? 36/50 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? பர்சன்டேஜ்னா 100 தான் வேணும். எனக்கு 50 கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டருக்கு தான் இது வரைக்கும் நான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். நியூமரேட்டரை பத்தி நான் கன்சிடரே பண்ணல. டினாமினேட்டர்ல உள்ள 50ய எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 100 வரும்? உங்களுக்கே தெரியும். 50 2s ஆர் 50 2s ஆர் என்ன வந்துடும்? 100 ஆயிருமா? சொல்லுங்க பாப்போம். அப்ப 50 2s ஆர் 100. ஸோ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருனேன். ஏன்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் மாத்திருக்கேன். 50 2s ஆர் 100 எழுதிட்டேன். 36 2s ஆர் இப்பதான் பார்த்தோம். 72வா? அப்ப 72/100 என்னவா மாத்துவீங்க? டினாமினேட்டர் எனக்கு என்னவா வந்துருச்சு? ஐ நீட் டு கெட் இட் அஸ் 100. சதவீதமா மாத்தியாச்சு. சதவீதம்னா என்ன அர்த்தம்? 100ஓட தான்ப்பா கம்பேர் பண்ணணும். 100க்கு கம்மியா இருக்கிற டேட்டாஸும் சரி இல்ல 100க்கு மேல உள்ள டேட்டாவா இருந்தாலும் அதை 100ஓட தான் கம்பேர் பண்ணி நம்ம சம் செய்யறோம். அப்ப இது எப்படி எழுதலாம்? 72%. சரியா குட்டஸ்? இப்பதானே ஒரு எக்ஸாம்பிள் பண்ணேன். நான் மேக்ஸ்ல 80 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். என் மேக்ஸ் டீச்சர் இப்படிதானே போடுவாங்க. 80 மார்க் எடுத்திருக்கேன்ப்பா. எவ்வளவுக்கு? 100க்கு. ஐ காட் 80 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. எப்படி எழுதுறான்னு சொல்லி இப்பதானே பார்த்தோம். 80 போட்டு ஒரு பர்சன்டேஜ் போட்டோமா? அதே தான் இங்க மாத்திருக்கேன். 72/100 எப்படி மாத்தலாம்? 72/100 என்னவா பண்ண? 72% மாத்தினேன். இப்ப புரியுதா? புரியுதா குட்டஸ்? ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட் என்ன சொல்லியிருக்கேன்? கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிட்டு இன்டு 100. ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுட்டு கேன்சலேஷன் பண்ணணும். இல்ல டீச்சர் எனக்கு அதை தவிர வேற ஏதாவது மெத்தட் இருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்க டினாமினேட்டர் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா டினாமினேட்டர் வேல்யூ மஸ்ட் பி கன்வெர்டட் இன்டு 100. அதுக்கு பேர் தான் பர்சன்டேஜ். சரி புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலண்டான ஃப்ராக்ஷன் எதால மல்டிப்ளை பண்ணணும்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்றேன். ஏன்னா 50 2s ஆர் 100. புரிஞ்சா குட்டஸ்? அதுக்கப்புறம் 72/100 72% மாத்திட்டேன். புரிஞ்சாடா? ஓகே. இன்னும் 2 சம் பண்ணுவோமா? 2 சம் பண்ணிட்டு இதுக்குரிய வீடியோஸ் பார்த்துடலாம். அடுத்து இப்ப ஃபோர்த் ரோமன் லெட்டர் செகண்ட் சம். ஸோ ஃபோர்த் ரோமன் லெட்டர் செகண்ட் சம் என்னன்னு பார்ப்போமா? 81/30. சரியா குட்டஸ்?
81/30. இப்போ ஒவ்வொரு சமையும் நான் ரெண்டு ரெண்டு மெத்தட்ல பண்ணா டைம் இருக்காது குட்டஸ். அதனால ஒன் ஆர் டூ சம்ஸ் டீட்டெயில்டா உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட்லுமே செஞ்சு காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா ஒரே மெத்தட்ல நான் ஃபாலோ பண்ணிடுறேன். ஸோ இப்போ கொடுத்த எண்ணத்துல இருக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். மல்டிப்ளை பை 100 அந்த பர்சன்டேஜ் சிம்பல் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ண முடியும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நியூமரேட்டர் இங்க 81, டினாமினேட்டர் 3 இருக்கு. ஸோ இதை இதால கேன்சல் பண்ண முடியுமா எங்கன்னு பாருங்க. எஸ். நீங்க லாங் டிவிஷன்ல போட்டு பண்ணாலும் ஓகே, இல்ல டைரக்டா மைண்ட் கேல்குலேஷன்ல போட்டாலும் ஓகே. ஸோ ஒரே ஒரு சம் லாங் டிவிஷன்ல பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? 3 இருக்கு. 2 3s are 6, ரிமைண்டர் 2. ஸோ இந்த டிவிடெண்ட்ல உள்ள ஒன்னை நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். 21, 7 3s are 21. My remainder becomes 0. So 81 is exactly divisible by 3. அப்ப இது எப்படி எழுதுவோம்? 27 போட்டுட்டு சம் முடிஞ்சிருச்சா? ஆ, ஓகே, சம் முடிஞ்சிருச்சுப்பா. கரெக்டா? அப்படி செய்யக்கூடாது. இங்க ஒரு 10 இருக்குல்ல, அதை கரெக்டா கன்சிடர் பண்ணி செய்யணும். சம் முடிஞ்சிச்சு டீச்சர், எனக்கு வேலை முடிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. சரியா குட்டஸ்? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 27 இன்டூ 10. ஸோ 27 இன்டூ 10 என்ன போடுவோம்? இஸ் ஈக்குவல் டு 270, 270% போடுவோம். சரியா குட்டஸ்? ஸோ கேன்சல் பண்ணும்போது கரெக்டா போடணும். ஓகேவா? சரி, அடுத்து இனி தேர்ட் சம் செஞ்சிடலாமா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 42 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் ஃபோர்த் சம் செய்றேன். ஏன்னா அதுதான் மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ மிக்சர் ஃப்ராக்ஷன்ல உள்ள சம் நான் ரெண்டு தடவை செஞ்சு காமிச்சிடுறேன். 2 1/4. இது என்ன ஃப்ராக்ஷன்ல இருக்கு? இந்த 2வை எங்க போடணும்னு சொல்லியிருக்கேன். கீழே போட்டா இப்படி நான் என்ன செய்யக்கூடாது, எனக்கு பிடிச்ச இடத்துல இங்க 4 இருக்கு, நான் இப்படி போட்டுக்கிறவா டீச்சர்னா 24 ரீட் பண்ணுவோம். மேல போட்டா 21 ரீட் பண்ணுவோம். ஸோ மேலைக்கும் கீழைக்கும் போடாம இந்த நடுவுல அந்த பார்க்கு பக்கத்துல நேரா போடணும். அப்ப இது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம். 2 1/4. ஸோ கொடுத்துருக்குது என்ன பின்னத்துல இருக்கு? கலப்பு பின்னத்துல இருக்கு. ஸோ கலப்பு பின்னத்தை என்ன பின்னமா மாத்த முடியும்? தகா பின்னமெல்லாம் மாத்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது எல்லாமே. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஃபுல்லா புரிஞ்சாதான் செகண்ட் சாப்டர் இன்னும் ஈஸியா தெரியும். சரியா? ஸோ இது என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். இங்க ஆட் பண்ணுவோமா? ஸோ 4 2s are 8, 8 + 1 என்ன போடுவோம்? சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. 9/4. சரி, கொடுத்துருக்க 9/4 எதுல இருக்கு? ஃப்ராக்ஷன்ல இருக்குப்பா. ஸோ ஃப்ராக்ஷனை என்னவா மாத்தணும்? பர்சன்டேஜா மாத்தணும். என்ன செய்யணும்? மல்டிப்ளை பை 100 அண்ட் புட் பர்சன்டேஜ் சிம்பல். ஓகேவா? ஸோ அப்ப இதை கேன்சல் பண்ண முடியுமா? 4 டேபிள்ல 9 கேன்சல் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ இப்போ இதுக்கு கேன்சல் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. 2 டேபிளே போட்டு பாருங்கடா, தப்பே கிடையாது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸ்பேஸ் இல்லைங்க, இங்கே செஞ்சு காமிக்கிறேன். 9/4 100%. ஓகேவா? ஸோ 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 2 கேன்சல் பண்ணிட்டு அடுத்து இங்கே தான் போடணும். கீழே உள்ள ஸ்டெப்ல தான் எழுதணும். இங்க என்ன போடுவீங்க? 50. அகைன் 2 வந்து 5ல டிவைட் ஆகும். ஸோ 1 டைம், இங்க 25. ஓகே, அப்ப என்ன சின்ன 25% போட்டுடலாமா? பக்கத்துல அடுத்த டேர்ம்ஸ் கிட்ட ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பாருங்க. ஸோ 9யும் 25யும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 9 25 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 45க்கு 5, ரிமைண்டர் 4, 9 2s are 18 + 4 22. 22 275. யோசிச்சு சொல்லுங்க. நான் போற எல்லாமே கரெக்ட்னு சொல்லி கவனிச்சிடாதீங்க. நீங்களும் கிராஸ் செக் பண்ணலாம் குட்டஸ். ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வந்திருக்கு 225. மறந்துடாம எதை போட்டு முடிக்கணும்? செம்ம இந்த பர்சன்டேஜ் சிம்பல். ஏன்னா அதை தான் அவங்க கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க குட்டஸ். சரிடா? ஓகே, இன்னொரு ஒரு சம் பார்த்துடலாமா? இப்ப இந்த செம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு அந்த நான் சொன்ன வீடியோ கிளிப்பிங் அதை பார்த்துட்டு லாஸ்டா ஒரு சம் முடிச்சிட்டோம்னா படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ரிகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, இருங்க உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
ஆ லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கிரிட் மெத்தட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ அந்த கிரிட் மெத்தட்லயே ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா எப்படி இருக்குன்ற அந்த கான்செப்டையும் சேர்த்து இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். என்ன பண்ணோம்? இதுல மொத்தம் எத்தனை பாக்ஸஸ் இருக்கு? எப்பயுமே சதவீதம்னா 100ஓட தானே கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதனால இங்க 100 பாக்ஸஸ் இருக்கு. சரி, 100 பாக்ஸ்ல நான் எத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணியிருக்கேன்? ஒரே ஒரு பாக்ஸ் தான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி எழுதுவோம்? ஃப்ராக்ஷன்ல 1/100 சொல்லி போடுவோம். அப்ப மீனிங் என்ன? 100 பாக்ஸஸ்ல நான் ஒரே ஒரு பாக்ஸ் தான் ஷேட் பண்ணியிருக்கேன். சரியா? 1/100 சொல்லுவோம். சரி, இது புரிஞ்சுச்சா? ஸோ அதை எப்படி பர்சன்டேஜா மாத்துவோம், ஞாபகம் இருக்கா? யா. ஸோ கீழே உள்ள சிம்பிள் இப்போ 100ன்றத அப்படியே சிம்பிளா மாத்தினா இப்படி ஸ்லாஷ் போட்டு இப்படி போடுவோம். சொல்றது புரிஞ்சா? சரி. ஸோ அதை எப்படி டெசிமலா பார்த்துவோம்னு சொல்லியும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். பட் இப்போ டெசிமலோட கான்செப்ட் நல்லா படிச்சிருப்பீங்க. அதனால அதை எப்படி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா மாத்துறதுன்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம புதுசா பார்க்கறதுக்கு ஒன்று சொல்லி தரேன். இப்போ 2 பாக்ஸ் ஷேட் பண்ணியிருக்கேன். அப்ப 2/100. அதை எப்படி மாத்துவோம்? பர்சன்டேஜ்க்கு 2%. 3 பாக்ஸை ஷேட் பண்ணியிருக்கேன். அடுத்து 4 பாக்ஸ், 5, 6, 7, 8, 9, 10 பா. இப்போ எத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 10 பாக்ஸை ஷேட் பண்ணியிருக்கேன். எதுல? அவுட் ஆஃப் 100. அதை எப்படி மாத்துவோம்? 10%ன்னு சொல்லி மாத்தோம். இது வரைக்கும் நீங்க இந்த கொஸ்டினை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. மொத்தம் இப்போ ஒரு நிமிஷம் பாருங்க, நான் கொஞ்சம் கம்மி பண்றேன். ஏன் 9 வரைக்கும் பார்க்கும் போதே மொத்தம் எத்தனை கொஸ்டின் தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கு? ஷோ த ஃப்ராக்ஷன், ஷோ த பர்சன்டேஜ், ஷோ த டெசிமல் இருக்கா? ஸோ கொஷினே மூணா தான் இருக்கு. இப்ப 10 கிட்ட நான் போகும்போது இந்த கொஷின்ல என்னவும் கேட்க சான்சஸ் இருக்கு குட்டஸ்? ஷோ த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஸோ அந்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா என்ன வார்த்தைன்னு புரிஞ்சுச்சா? சமமான பின்னமா எப்படி மாத்துவீங்கன்றதுக்குரியதான் இப்ப நான் ஒரு வீடியோஸ் காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? இப்ப திருப்பி கூட காமிக்கிறேன். என்ன செஞ்ச ஞாபகம் இருக்கா? இந்த 50 பாக்ஸஸ்ல 30 பாக்ஸஸ் ஷேட் பண்ணோம். அப்ப 30/15 போட்டோம். அது எப்படி ஈக்குவல் ஃப்ராக்ஷனா மாத்தினா 60/100 பண்ணோம்ல, அந்த கான்செப்ட் தான் இங்க. சரியா குட்டஸ்? ஆ இப்ப அது எப்படிப்பா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா மாத்துறது? இப்ப பாருங்க, 10 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்கேன் அவுட் ஆஃப் 100. ஸோ 10% எழுதிட்டேன். ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஈக்குவலா எப்படி செய்ய முடியும்? ஸோ will I able to simplify it ஆனா எஸ். 1 10s are 10, என்னது 10 10s are 100. இப்ப அடுத்தது இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு 2 3 எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஸோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன். இப்ப 20 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்கேன்ப்பா. நல்லா கவனிங்க குட்டஸ். 20 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்கேன். இருங்க, உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 20 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கா டயக்ராம்? ஓகே. ஸோ அவுட் ஆஃப் 100ல அதை எப்படி பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுவோம்? 20/100 20%ன்னு மாத்தியாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனுக்கு நான் ஸ்பிளிட் அப் பண்ணனா எப்படி பண்ணுவேன் பாருங்க. ஸோ அந்த 20/100 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்குரிய காமன் டேபிள் சொல்லி சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எஸ். அப்ப இங்க உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேனே. டீச்சர் எப்படி டீச்சர் 20/100 வந்து 1/5 ஆச்சுன்னா இங்க நான் செய்யறேன் பாருங்க. 20/100 பா. என்னப்பா செஞ்சோம்? அதுக்குரிய ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் 0க்கு 0 கேன்சல் பண்ணோமா? அடுத்து என்ன இருக்கு? வேணும்னா இன்னொரு தடவை கூட எழுதி காமிக்கிறேன். 2/10 தான். ஸோ 2/10 இப்ப எந்த டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம்? யோசிச்சு சொல்லுங்க. 1 2s are 2, 5 2s are 10 சொல்லுவோமா? ஸோ அப்ப இதை எப்படி எழுதலாம்னா 1/5 சொல்லி சிம்பிளிஃபை பண்ணுவோமா? அந்த சிம்பிளிஃபிகேஷனை தான் இங்க ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் சொல்றேன். சமமான பின்னமா மாத்தலாம். இப்ப உல்டா, உல்டான ரிவர்ஸ் ஆர்டர் சொல்றேன். தலைகீழியா இங்க இருந்து போறோம்ப்பா. இப்ப 1/5 கொடுத்துருக்காங்கப்பா. அப்ப அதுக்குரிய பர்சன்டேஜ் என்ன அப்படின்ற எக்ஸாம்பிளும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? 1/5 பின்னத்துல கொடுத்துருக்கத பர்சன்டேஜா மாத்தணும். என்ன செஞ்சோம்? அப்படியே நான் என்ன செஞ்சேன் ஞாபகம் இருக்கா? இங்க அதையுமே இப்ப செஞ்சு காமிச்சிருக்கேன் குட்டஸ், தெரிஞ்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணலடாமா? இப்ப கொடுத்துருக்கிற விதை என்னது? 20/100 ஃப்ராக்ஷனை நம்ம இப்படி மாத்தணும். சரியா? சப்போஸ் இப்ப 1/5 கொடுத்துருக்காங்க, அதை எப்படி மாத்துவீங்க சொல்லுங்க? இதை 20%. இதுக்கு என்ன அர்த்தம்? 20% அப்படி ஃப்ராக்ஷனா மாத்தியாச்சு. கன்வெர்ட்டிங் எதை எதா மாத்தி இருக்கோம் நீங்களே கரெக்டா சொல்லுங்க. கன்வெர்ட்டிங் ஃப்ராக்ஷன், சாரி, பர்சன்டேஜ் இன்டு ஃப்ராக்ஷன். கன்வர்ஷன் ஆஃப் பர்சன்டேஜ் இன்டு ஃப்ராக்ஷன் பார்த்துருக்கோம் குட்டஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஃப்ராக்ஷனை எப்படிப்பா பர்சன்டேஜ் மாத்துறதா நம்ம பொறுமையா செஞ்ச கான்செப்ட். சொல்றது புரியுதா?
ஸோ என்ன செஞ்சோம் 1/5 ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிக்கோங்க. எதால மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன் 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட சொன்ன ஞாபகம் இருக்கா? எங்க போட்டோமா? எப்ப பண்ணுங்க கேன்சல் பண்ணுங்க 1 டைம், இங்க 20 டைம்ஸ். ஸோ 1 into 20% என்னன்னு சொல்லி எழுதணும் 20%. புரிஞ்சிருச்சா? அப்ப நமக்கு ஆன்சர் வந்துருச்சா? இப்ப இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜ ஃப்ராக்ஷனா மாத்த தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ராக்ஷன் கொடுத்தா பர்சன்டேஜா மாத்துக தெரிஞ்சுக்கிட்டோம். வைஸ் வர்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குரிய இப்ப கிரிட் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சரியா குட்டஸ்? இப்ப அடுத்த அழகா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறேன். இப்ப பாருங்களேன். இப்ப 30 கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப மொத்தம் எத்தனை ஷேட் பண்ணியிருக்கேன்? 100 பாக்ஸஸ்ல நான் 30 பாக்ஸ் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 30/100 சொல்லி போட்டோம். இந்த 30/100 பர்சன்டேஜ்க்கு எங்க நீங்களே சொல்லுங்க. 0க்கு 0 கேன்சல் பண்ணுவோமா, இல்ல கேன்சல் பண்ணாம அப்படியே எழுதுவோமான்னு சொல்லுங்க. பர்சன்டேஜ்னால என்ன அர்த்தம்? கீழே உள்ள 100 தான் நான் சிம்பிளா மாத்துறேன். ஸோ அதனால இதை கேன்சலேஷன் பண்ணக்கூடாது கொட்டு. ரொம்ப கவனமா செய்யுங்க. ஸோ 30 வில் பி த சேம் ஆஸ் இட் இஸ் இன் த நியூமரேட்டர். டினாமினேட்டர்ல உள்ள 100 நான் சிம்பிளுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு எழுதுறேன். இவ்வளவுதான் கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் இன்டூ பர்சன்டேஜ். சரி, அடுத்து அதை ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா மாத்தும் போது என்ன செஞ்சிருக்கோம் பாருங்க. ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனா என்னன்றது தெரிஞ்சா 0 0 கேன்சல் பண்ணிட்டு 3/10 சொல்லி போடுவோம். ஓகேவாடாமா? சரி. ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் இது மாதிரி நான் ஒரு இதே கான்செப்ட் தான் எல்லா இந்த என்டையர் எக்ஸசைஸ்க்கும். ஸோ ரிப்பீட்டடா ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸோட டெய்லி நம்ம கம்பேர் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணது எல்லாமே ஆன் த ஸ்பாட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணி செஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ எத்தனை சம்ஸ் முடிச்சிருக்கோம்? ஃபோர்த் ரோமன் லெட்டர்லாம் 4 சம்ஸ் முடிச்சாச்சு. சரி, ஃபோர்த் ரோமன் லெட்டர் 5th சம் செஞ்சிடலாமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 1/3/5. ஸோ இது என்ன ஃப்ராக்ஷன்ல இருக்கு? மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஸோ மிக்சர் ஃப்ராக்ஷன் என்ன ஃப்ராக்ஷனா மாற்றணும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்திரம் இங்க மல்டிப்ளை பண்ணும், இங்க ஆட் பண்ணணும். ஸோ 1 5 5 + 3 என்ன போடுவோம்? 8/5. ஸோ இதை என்ன மாத்தணும்னு சொல்லியிருக்கோம். மொதல் கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை எதா மாத்தணும்னா பர்சன்டேஜ்க்கு மாத்தணும். பின்னத்தை என்னவா மாத்தணும்? சதவீதமா மாத்தணும். 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடுவோம். ஸோ எங்க கேன்சல் பண்ண முடியுமா? 1 டைம், இங்க என்ன போடுவோம்? 20 டைம்ஸ் போடுவோம். ஸோ அப்ப 8 into 20%. ஸோ அந்த பர்சன்டேஜ்ன்ற சிம்பிள் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்படிதான் எழுதணும். ஸோ 8 into 8 2 60. சாரி குட்டீஸ், 8 2 16. ஸோ அப்போ 160%. புரிஞ்சுச்சாடாமா? இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த புது கான்செப்ட். அவசரமே இல்லாம பொறுமையா பார்த்துருக்கோம். சரிடா? அடுத்த கிளாஸ்ல இந்த 2.1 வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். சரியா? ஈஸியா தான் இருக்கும். ஸோ டெய்லி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி ஒவ்வொரு தடவைக்கும் நம்ம சொல்லி சொல்லி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கான்செப்ட் புரிஞ்சிடும். நீங்க பைஹார்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரிடா? ஓகே, டைம் ஆச்சு, நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே குட்டர்ஸ், அஸ் யூஷுவல் ஒரே டைலாக சொல்லிடுறேன். சாட் பாக்ஸ்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல குட்டர்ஸ் நீங்க. ஓகே, அப்ப டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிடா. தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ குட்டர்ஸ்.